ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். கரோலின் கிரியேஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்ன இவ்வளோ பூ வாங்கி குமிச்சு வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நாளைக்கு கல்ற திருவிழா, கிறிஸ்தவர்களுடைய ஒரு முக்கியமான திருவிழா இது. இது வந்து கல்றைக்காக இந்த பூ வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி மாலையாக தொடுக்கலான்னு தான் நம்ம பார்க்கலாம். இந்த வருஷம் மழை கம்மியாக இருந்ததுனால பூ வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. எப்போதுமே பூ வந்து நல்லா ஒரு பூ வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பெருசாக இருக்கும். இந்த வாட்டி என்னன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. இந்த பூவுக்கு வந்து மழை அதிகமாக இருந்தாலும் அழுவிடும், கம்மியாக இருந்தாலும் இந்தமாரி பூ சிறுத்து போயிடும். வாங்க பூ கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த கல்லறை திருநாள் வந்து வருடந்தோறும் நவம்பர் 2ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுது. இறந்தவர்களுடைய நினைவாக இந்த கல்லறை திருவிழா கொண்டாடப்படுது. கல்லறைக்கு போய் கல்லறையை நல்லா அழகாக டெக்கரேஷன் பண்ணிவிட்டு பத்தியெல்லாம் வாங்கி கொளுத்தி இறந்தவர்களுடைய ஆத்மாக்கள் வந்து சாந்தி அடைய வேண்டிக்குவாங்க. இது வந்து ஆல் சோல்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது வந்து ஒரு முக்கியமான திருநாள் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமான நூலாக த்ரெட்டாக எடுத்துக்கிட்டோம்னா தான் பூக்கட்டை நல்லா அருவாமல் நல்லா ஈஸியாக வரும். அப்புறம் பாருங்கள், நான் வந்து ஆடதோட இலை பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வச்சு தான் நம்ம அந்த பூவில் கட்ட போகிறோம். இப்போ எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கட்டில் காலில் வந்து இப்படி மாட்டிக்கலாம். இப்படி மாட்டிக்கிட்டு இதை வந்து இப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். நல்லா 2 முடிச்சா போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த த்ரெட்டும் சீக்கிரம் அருவாது, நல்ல ஸ்ட்ராங்கான த்ரெட்டு தான். இப்போ வந்து இந்த இலையை வந்து நம்ம இப்படி மடித்து எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து இப்படி மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து உள்ளே போட்டு ஒரு சுற்று, அடுத்த இலையும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்க, இதையும் அதே மாதிரி இப்படி வச்சு சுற்றி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பூக்களை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பூ, அப்புறம் செகண்ட் ஒரு பூ, 2 பூவாக வச்சுக்கலாம். இந்த பூவை இப்படி போட்டு சுற்றி இப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். அடுத்தது கீழே 2 பூ, 2 பூவாக வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மேலே 2 பூ. இந்த மாதிரி மேலே 2 பூ கீழே 2 பூவாக வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக வரும் மாலை. இதுக்கு முன்னாடி இதை வந்து காலால் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த மெத்தடில் நம்ம வந்து கட்டில் காலோ அல்லது ஒரு ஸ்டூலோடைய காலோ எதுலேயாவது நம்ம வந்து வச்சுட்டு இப்படி கட்டலாம். கட்டிட்டு நான் ஃபுல்லாக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டேன். இதை பாருங்கள், நம்மளுக்கு வந்து எவ்வளோ நீட்டு வேணுனாலும் அவ்வளோ நீட்டு கட்டிக்கலாம். நல்லா நீட்டாக கட்டியிருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் கம்மியாக கட்டியிருக்கேன், இதுவும் கம்மியாக கட்டியிருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்மளே வீட்டில் வந்து கடையில் போய் வாங்க போனோம்னா பயங்கர ரேட்டு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளே இது மாதிரி செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வரும். தேங்க்யூ.